ஒரு கண்டிஷனுக்கு பிறகுதான் ஒரு ஆசீர்வாதம். ஒரு கண்டிஷனுக்கு பிறகுதான் ஒரு ஆசீர்வாதம். அடுத்த வகுப்பு போகணும்னா ஒரு பரீட்சை. ஆனா பொல்லாத பாஸ்டர்மார் சிலர் செய்யற தப்பு, மனுஷன் விரும்புறான்னு வெறும் ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுறது. அல்ல, ஆசீர்வாதத்தை பேசுற, ஆசீர்வாதம் நமக்கு தான். ஆனா ஆசீர்வாதத்துக்கு நாம பங்குள்ளவர்களா இருக்கணும்ல, ஆசீர்வாதத்துக்கு பிரியமா இருக்கணும்ல, நல்ல பொருளை கொட்டி வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமா இருக்கணும்ல. அல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு முன்னாடி முழு தேசமும் அவனுக்கு எதிராக. ராஜாவுக்கு தெரியும் தானியேல் உத்தமன், அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு நீதிமான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தர் அவனுக்கு மறைப்பொருளை ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் 127 நாடு பிரதானிகளும் அவனை எதிர்த்ததுனால தரியு ராஜா கையெழுத்து போட்டு அவனை சிங்க கவிக்குள்ள தூக்கி போட்டான். வேற யாருக்கு சிங்க கவி வந்துச்சா? பக்கத்துல பார்த்து, வேற யாருக்கு சிங்க கவி வந்துச்சா? கர்த்தருக்காக நான் வாழுவேன்னா சிங்கமும் வரும், செத்த பாம்பு வந்து நம்மளை கடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாகும். ஏன் இந்த சபைக்கு வந்து எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் இப்படித்தானே வாழ்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சரியான ஓட்டத்துல நீங்க ஓடுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் தானியேலுக்கு தெரியும், ஒரு நாள் இந்த சத்துருக்களுக்கு ஒன்று பட்சிப்பு வரும், இல்ல ரட்சிப்பு வரும். ஒரு பரிசுத்தவானை, ஒரு நீதிமானை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற தேவனுடைய சபை இந்த உலகத்துக்கு ஒரு டேஞ்சர். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர் வந்து உலகத்துக்கு ஒரு அபாயமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்களுக்கு ரட்சிப்பாவும் மாறலாம், ஆனா அவரை ஏத்துட்டீங்கன்னா நீங்க பட்சிக்கவும் படலாம். Thanks for watching. To watch our full video, visit our channel Peace Tower GSF on YouTube.